பிரைத்தலார். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எலும்பு பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தரின் மகிமை உண்மை உதித்தது என்ற வார்த்தை. இப்படி நான் எப்படி எலும்பு பிரகாசிக்கிறது அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்கும். எப்படி நம்ம மேல மகிமைப்படுவார்? அவருடைய கனத்தை யாருக்குமே அவர் கொடுக்க மாட்டாரு அப்படின்னா, நம்ம அவருடைய சாயலாக நம்ம படிச்சிருக்கிறதுனால, நம்மளை அவர் நேசிச்சதுனால, நம்ம யாரு என்று தெரியாத போது, நாம் பாவிகளா இருந்த போதே நம்மை நேசித்து நமக்காக ஜீவனை கொடுக்க துணிந்த நம் நேசி கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்தவர்களாய் அவருக்காக வாழ நாம் வாஞ்சிக்கும் போது, நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நம்மால் பிரகாசிக்க முடியும். ஒளியாகிய கிறிஸ்து நமக்குள் வரும்போது நமக்குள் இருக்கிற அந்த இருள் விலகி போகிறதையும் நம்மளால உணர முடியும். எபேசியர் 4:14 சொல்லப்பட்டிருக்கிறது, தூங்கி கொண்டிருக்கிற நீ விழித்திரு, மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உனக்குள் பிரகாசிப்பார் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனத்தை பார்த்தா நான் என்ன மரிச்சு போயா இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தா, நம்ம மாம்ச பிரகாரமா மரிச்சு போகல, ஆனா நம்மளுடைய ஆத்துமா மரிச்சு போய் இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம ஜென்ம சுபாவமே பாவமா தான் இருக்குது. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு, இதோ நான் துர்குணத்தில் உருவாக்கப்பட்டேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று 51 சங்கீதத்துல சொல்லியிருக்கிறாரு. அந்த வசனத்தை பார்த்தா நம்ம நிஜமாவே துர்குணத்துல உருவாக்கப்பட்டவங்க. சிந்தையினாலோ செயல்னாலோ ஏதோ ஒரு காரியத்தினால நான் பாவிகளாகவே தான் இருந்துட்டு இருக்கிறோம். கிறிஸ்து நமக்குள் வரும்போது அவர் நமக்குள் இருக்கிற பாவ காரியங்களை உணர்த்துகிறவராகவும் நம்மை திருத்தி நேர்வழியாய் நடத்துகிறவராகவும் இருக்கிறார். எனவே பரிசுத்த ஆவி எனக்குள் வரும்போது நாம் புது பலன் அடைந்து அவருக்காக எழுந்து பிரகாசிக்க முடியும். நம்ம எங்க போய் ஆண்டவரை பத்தி சொன்னாலும் தேவன் நம்மை பிரதிபலிப்பதை அவர் மற்றவர்கள் காண செய்வார். எனவே நாம் எழும்பி பிரகாசிப்பதற்காக நாம் நம்முடைய பழைய சுபாவங்களை விட்டு எழுந்திருக்க வேண்டும். ஜென்ம சுபாவமாகிய பாவத்தை விட்டு நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ நான் துணியும் போது, என்னுடைய இதயத்தில் அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ வேண்டும் என்ற வாஞ்சையும் தாகவும் எனக்குள் வரும்போது, அவர் எனக்குள் பிரவேசிக்கிறார், என்னோடு அவர் வாசம் செய்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மகிமை என்னை விளங்குகிறது. மற்றவர்கள் பார்வையில் நான் ஒளியாக பிரதிபலிக்கப்படுகிறேன். எனவே அநேகருக்கு சாட்சியாக மாத்திரமல்ல, அநேகருக்கு நான் வெளிச்சமாக பிரகாசிக்க முடியும். இயேசு கிறிஸ்து நம்மளை கலங்கரை விளக்காக மாற்ற விரும்புகிறார். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.